இலங்கையில் தமிழர்கள் படுகொலைக்கு காரணமே திமுக காங்கிரஸ் கூட்டணிதான் என்றும் அதை மறுத்துவிட்டு அவர்கள் பேசக்கூடாது என்று கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு இலங்கை வாழ் 1.5 லட்சம் தமிழர்களை கொலை செய்வதற்கு யார் காரணம்? இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தானே காரணம். முள்ளிவாய்க்காலை யாரும் மறந்துட முடியுமா? எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு ரோட்டில் போட்டு கொல்லப்பட்டார்கள். உறுப்புகள் அறுக்கப்பட்டு எத்தனை பெண்கள் நிர்வாணமாக ரோட்டில் போட்டாங்க. அவங்க மறந்துடக்கூடாது. அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றார், அந்த கட்சியில் இருக்கின்ற காரணத்தினாலே. நிறுவனங்களில் சோதனை பண்ணணும்னு திமுக கோரிக்கை வச்சு, தயவு செய்து நான் சம்பந்தப்பட்டக்கூடிய எல்லா இடத்திலும் சோதனை செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது இங்கே வளர்ச்சி திட்டங்கள் வந்தாக வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் ஒரு பெரும் எழுச்சி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். நடுநிலையாளர்கள் விஜய் வசந்த் அவர்கள் ஒரு வாக்குறுதி, இதை விட கேவலமான ஒரு நிலைமை இருக்க முடியாது. ஏற்கனவே பாஸ்போர்ட் வழங்கக்கூடிய வகையில் ஏறக்குறைய 4000 பாஸ்போர்ட்டுகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கு. அது தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியல என்று சொன்ன என்ன அர்த்தம்? பாஜக அனுமதி பெற்று நேற்றைக்கு நட்டாவோட ரோட் ஷோ நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? தவறான ஒரு விஷயம். தமிழ்நாடு அரசாங்கம் பரப்புரை என்று சொல்லி வரும்போது எல்லாருக்கும் சம வாய்ப்பை கொடுத்தாக வேண்டும். அவங்க எவ்வளோ இடத்துல எவ்வளோ மீட்டிங்கள் போடுறாங்க. ஏன் பிஜேபி போட்டால் என்ன கெட்டு போகுது? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.